எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ரட்சிப்பின் அதிபதிக்கே உபத்திரவங்களின் ஊடாக செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் பிரியமானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க போகிற விஷயம் இதுதான். ஏன் உபத்திரவங்கள்? ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு பரிசுத்தவான், Christian life is not a bed of roses alone, it also has thorns. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜாப்பு மலர் படுக்கை அல்ல, அதிலே முட்கள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே, நான் உட்பட நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே சில காலகட்டங்களிலே, சில சூழ்நிலைகளிலே, சில விதமான உபத்திரவங்களின் ஊடாக நாம் கடந்து செல்லுகிறோம். கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வந்தால், இயேசுவினிடத்தில் வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமுமே வராது, ஒரு துன்பமும் வராது, ஒரு பலவீனமும் வராது, ஒரு வியாதியும் வராது, உனக்கு எந்த விதத்திலும் ஒரு உபத்திரவமுமே இருக்காது, ஒரு இன்னலும் வராது என்று யாராவது பிரசங்கம் பண்ணினால் அந்த செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் சீஷர்களிடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் 16:32-33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் இயேசு ஒரு நாள் சொல்ல, என்னை பின்பற்றி வாருங்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே இருக்காது என்று அவர் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று தான் சொன்னார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கெல்லாம் ஒரு கேள்வி பல நேரங்களிலே வரலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வருமா? எந்த விதமான உபத்திரவமே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே அநேகமாக யாருக்கும் இருக்காது. ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? அந்த உபத்திரவத்திற்கு அப்பால் பட்ட ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய முடியும். அந்த உபத்திரவத்தினூடே போகும் பொழுது கூட இந்த உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அதைத்தான் அனுபவித்ததான பவுல் சொல்லுகிறார். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது சிறை கூட மடல் என்று சொல்வார்கள். பவுல் சிறைச்சாலையில இருந்தபோது, உபத்திரவத்திலே இருந்தபோது எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் சொல்ல, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளை தனித்து காட்டுவது. அதை தொடர்ந்துதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சொல்லுங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இந்த சமாதானத்தை அவரோடு இருக்கிற உறவில் தான் பெற்றுக்கொள்ள முடியும், பணம் கொடுத்து வாங்க முடியாது. இப்ப சதறி போன எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பூரணப்பட்ட ஒரு விசுவாசியாக, அதாவது இன்னொரு வார்த்தையிலே சொன்னால் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற நபர்களாக இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் சில நேரங்களிலே சில விதமான உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கிறார். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2, 3, 4 வாசித்து பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, சில நேரங்கள் அது விசுவாச பரீட்சை, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை எப்படி எண்ணணுமா? மிகுந்த சந்தோஷமாக. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் என்று ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் அதை வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற உபத்திரவம், அதனால சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? அவருடைய நாமத்திற்காக தாங்கள் பயமுறுத்தப்பட்ட போது, தாங்கள் அடிக்கப்பட்ட போது மிகுந்த சந்தோஷமாய் அதை எண்ணினார்கள். அல்லேலூயா. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், ஆகவேதான் சிலுவை இன்றி சிங்காசனம் இல்லை, பாடுகள் இன்றி பரிசுத்தம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியே பூரணமாகிறதற்கு உபத்திரவங்களின் வழியே போக வேண்டியதாக இருந்தது. அதைத்தான் எபிரேயர் 2:10 நாம் ஆரம்பத்தில் வாசித்தோம். கர்த்தர் அனுமதிக்கிற சில உபத்திரவங்களின் வகைகள். நம்பர் 1, சிலருடைய வாழ்விலே அன்பு கிடைக்காத சூழ்நிலையை அனுமதிப்பார். சங்கீதம் 105 சங்கீதம்
17 முதல் 19 வரை குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே யோசேப்பை குறித்து ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அவருடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எங்கயா? சிறைச்சாலைக்குள்ள. யோசேப்பு தவறு செய்ததுனால சிறைச்சாலைக்கு போனாரா? எந்த தவறும் இல்லாம சிறைச்சாலைக்கு போனாரா? ஏன் அன்பு கிடைக்காத சூழ்நிலை சொன்ன தெரியுமா? சின்ன வயசுலேயே தாயை இழந்தவன், தகப்பனுடைய அதிகமான அன்பிற்கு உட்பட்டிருந்தவன். எல்லாரை விட யோசேப்பை அதிகமாக நேசித்தான். பலவர்ண அங்கியை யாக்கோபு அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில 17 வயதுல தன் தகப்பனை விட்டு, தாய் இல்லாத நிலைமையிலே தகப்பனையே சார்ந்திருந்தவன் தகப்பனை விட்டு வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்டான். எகிப்தில் அடிமையாய் விற்கப்பட்டான். அடிமைக்கு அன்பு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அன்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலைமை. எத்தனை நாட்கள் தன் தகப்பனை நினைத்து நினைத்து அழுதிருப்பான். தகப்பன் ஒரு இடத்திலே யோசேப்பை நினைத்து அழுது நடைப்பணமாய் சுற்றி கொண்டிருந்தான். இதெல்லாம் எத்தனை வருஷம் நடந்தது? 13 ஆண்டுகள். 17 வயதிலே எகிப்திற்கு சிறையாக விற்கப்பட்டவன் 30வது வயதிலே பார்வோனுக்கு சமமாக, ஏறக்குறைய பார்வோனுக்கு சமமாக எகிப்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதற்கு பிறகுதான் அவனுடைய தகப்பனுடைய முகத்தை மீண்டும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அன்பு கிடைக்காத சூழ்நிலையை 13 ஆண்டுகள் அவன் சகிக்க வேண்டி இருந்தது. யோசேப்பே, உன்னை குழியிலே தூக்கி போட்டார்களப்பா, தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டாய். அதன் நடுவில் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலையில் இருந்த போதுதான் கர்த்தர் அவனுடைய இருந்தார். கர்த்தர் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 4-5 இடங்களிலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலைக்குள்ளே இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தரும் அவனோட கூட சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவருடைய அன்பை அவன் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 வருட பாடுகள் அவனுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஆறுதல் படுத்துறது எவ்வளவு காலம் தெரியுமா? 80 ஆண்டுகள். 30 வயதுல அவன் உயர்த்தப்பட்டான். 110 வயதிலே அவன் மரித்தான். அந்த 80 ஆண்டுகள் அவன் இருந்த அந்த உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கவில்லை. தன் தகப்பன் கண்களை மூடுகிற வரைக்கும் கூட வைத்து பராமரித்தான். தன்னுடைய சகோதரர்களை பராமரித்தான். முழு இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த நாட்களிலே இருந்தவர்களை அவன் பராமரித்தான். 80 ஆண்டுகள் மகிமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையின் அடிவாரத்திலே கூட போய் இயேசுவுக்காய் கடைசி வரைக்கும் நின்ற யோவான் தான். ஆனால் கர்த்தருடைய சாட்சி நிமித்தம், வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரத்திலே 9-10 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சாட்சி நிமித்தமாக பத்மு தீவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தான். உபத்திரவத்தின் வாழ்க்கை. அதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்களா? பெரிய எண்ணெய் குப்புறக்குள்ள தூக்கி போட்டாங்களாம். ஆனா என்ன, கர்த்தர் இவனை கொண்டு வெளிப்படுத்தல் விசேஷத்தை நமக்கு கொடுக்கும்படி சித்தம் கொண்டதினாலே எண்ணெய் கொப்பரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. குளிர்ந்த தண்ணிக்குள்ள போட்டது போல கடந்திருக்கிறாரு இந்த யோவானே. அதனால பயந்து போய் பத்மு தீவுக்கு நாடு கடத்தினார்கள். தனியா இருந்த பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். கர்த்தர் பரம தரிசனங்களை கொடுத்தார். சிலருடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படுகிற சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பார். நெருக்கப்படுகிற சூழ்நிலை ஒருவேளை கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம். இந்த அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 139வது சங்கீதத்திலே 5-6 ஆகிய வசனங்களிலே, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியம் எட்டாத உயரமா இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமாங்க? எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா நம்ம ஆண்டவர்? காரணம் இல்லாமல் ஒரு துளி கண்ணீர் கூட தம்முடைய பிள்ளையினுடைய கண்களிலே வரவிடாத ஆண்டவர். ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், your heavenly father will never allow a needless tear. அவசியமற்ற ஒரு துளி கண்ணீர் கூட, தேவையில்லாத ஒரு துளி கண்ணீர் கூட தன்னுடைய பிள்ளையின் கண்களிலே வருகிறதற்கு இந்த பரலோக பிதா அனுமதிப்பது இல்லை. அவரை ருசித்த பரிசுத்தவான்களுக்கு தெரியும். ஆனால் அதே பரமபிதா சில உபத்திரவங்களை, சில நெருக்கங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாரே, ஆனால் அதனூடாக ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார். சிலருடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுத்தலை அனுமதிப்பார். humiliations. You feel that you don't deserve such treatment. நான் இப்படி நடத்தப்படுகிறதற்கு தகுதி கிடையாதே, நான் இப்படி நடத்தப்பட வேண்டிய ஆள் இல்லை. நீ புகுந்த குடும்பத்திலே ஒருவேளை you may have experienced humiliations. ஆனால் அது கர்த்தர் அனுமதித்தது. பிந்திய நாட்களிலே உன்னை கனப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அதை ஒரு அடிப்பாளமாக வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலருடைய வாழ்க்கையிலே ஊழியத்து நிமித்தம் உபத்திரவங்கள் வரலாம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் 7ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், துன்பங்களோ, பாதிப்புகளோ, இன்னல்களோ கிறிஸ்துவின் நிமித்தம் வரலாம். இந்த உபத்திரவங்கள் நிரந்தரமானது இல்லை. இந்த உபத்திரவங்கள் கர்த்தர் அனுமதித்திருப்பாரே, ஆனால் வருத்தப்பட வேண்டாம், அதைரியப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே என்று கேளுங்கள், என்ன நோக்கத்தோடு என்று கேளுங்கள். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இது எல்லா நிரந்தரமாக இருக்க போவது இல்லை, சில காலங்கள் தான். ரோமர் 8:17-18 வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவத்தின் சூழ்நிலைகள் நன்மையை தான் உங்களுக்கு கொண்டு வருமே ஒழிய தீமையை கொண்டு வராது. உபத்திரவத்தினூடாக கர்த்தர் உனக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுப்பார்.
22ஆம் சங்கீதம் சொல்லுகிறது 24ஆம் வசனத்திலே, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார். இன்றைக்கு நீங்கள் என்ன உபத்திரவத்தினூடாக கடந்து போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அது சீக்கிரத்திலே கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார்.